கடவுளே கடவுளே, கலியுகம் கலிகாலம், உலகத்தில் எல்லாமே கெட்டு போயிட்டது. சிறு சிறு வயதில் அவங்க போன கூத்தும் குமாரமும் அப்பப்பா சாமி பார்க்கவே சாய்க்க முடியல. பொறுப்பில்லாம திரிவதும் டிப்டாப்பா முதல்ல அலங்காரம் பண்ணிக்கொண்டு மூளைக்கு மூளை நிற்கிறதும் வேற வேலையே இல்ல. இந்த பொடிகளுக்கும் பெட்டிகளுக்கும் பொம்பளை பிள்ளைகள் என்றால் கொஞ்சமாவது கூச்சம் அடக்கம் இருக்க வேண்டும். இவங்களை பார்த்தா சீ அவமானம். சரிக்கு சமமாய் நிற்கிறதும் என்று ஈச்சுக்கிட்டு துணி தெரியணும். கேட்டா என்னோட நாகரிகமா சமத்துவமா? எங்கட காலம் இருக்கு, அது போல ஒரு காலம் இனி வராது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியல. இவர்களுக்கு வசதிகளும் சோசோக்கும் கூடி போயிட்டது. எங்களை போல கொஞ்சமாவது கஷ்டப்பட்டால்தான் பொறுப்பென்று உணர்ச்சி வரும். மச்சான் பெருசுங்க ரொம்பதான் அட்டிக்கொள்ளின. பெருசுகளே இப்படிதான். ஏதோ தாங்கள் தான் உலகத்திலே இருக்கிற யக்ஷங்கள்லாம் ரொம்ப மோசம் என்று எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி திரியணும். ஏதோ இவங்க தான் வாழ்ந்திருந்து இன்னைக்கு வந்து தேவனுக்கு மாதிரி நினைப்பு இவங்களுக்கு. இவங்க செய்யாத ஒன்றுமே நாங்க செய்யல. இவங்களோட அப்பா அம்மாவே இவங்களை போலவே சொல்லி திரிந்திருப்பினோம். அதையே இப்ப இந்த பெருசால் சொல்லி தெரியணும். எரிச்சலை கிளப்பினோம். வாயாடித்தனம் காட்டினோம். வாயில்லாட்டி நாய் கூட இவங்களோட கட்டுப்பாடு சுத்த காட்டு விளையாடிட்டது. ஏதோ பக்கத்துல இருந்து சிரித்து பேசினா பண்பாடு கெட்டு போயிடும் என்று மேடை போட்டு கத்தி கிளிக்கினோம். ஆமா ஆண்டி, இந்த பெருசுகள் கூடி இந்த தேசிக்க நான் கேட்ட விஷயம் ரொம்ப இருக்கு. சும்மா தேசம் போடினோம். இவர்கள் இப்ப இருக்கிற பிள்ளைகளை குறை சொல்லினோம். தாங்கள் செய்த திருட்டுத்தனங்களை மூடி மறைக்கினோம். மச்சி, எங்க அம்மா எங்கட அப்பாவை கோயிலத்தான் சைட் அடித்தா. வெளியில பெரிய சாமி பக்தி போல கோயிலுக்கு போனதே எங்கட அப்பாவை சைட் அடிச்சிருந்தார். அவங்க ஊர்ல சைக்கிள் தானா காதல் வாகனம். இப்ப இதுல எல்லாம் சேர மாதிரி. ஆங்கதான் சுத்தம், ஆங்கதான் பண்பாடுகள் வளர்ந்தது என்பதெல்லாம் பெரும் வாய் பேச்சு. ஏய், மரியாதை கொடுத்து பேசுங்க. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்டா வருகிறோம். எங்களிடம் கள்ளத்தனம் இல்லை, வேற நோக்கமும் இல்லை. இந்த பெரிய மனுஷங்க தேர் திருவிழாவில் முட்டி மோதி போனதே மறந்துட்டீங்க. இங்க வந்து எங்களை பற்றி நடன குறை சொல்லினோம். ஆனாலும் நீ ரொம்ப தரம் கட் பண்ண
கொள்ளுங்கள். மனிதர்களே, ஒருவரை பற்றி குறை சொல்லிய உங்களை நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள். எல்லா காலத்திலும் நிறைவும் குறைவும் தொடர்ந்து இருக்கிறது. இன்றைய பிள்ளைகள் நாளைய பெற்றோர், இன்றைய பெற்றோர் அன்று பிள்ளைகள். இன்று பெற்றோரை குறை சொல்லும் பிள்ளைகளே அவர்களின் பிள்ளைகளை குறை சொல்கின்ற காலம் வரும். பிள்ளைகளே, நீங்கள் குறைபடுவதில் ஞானம் இருக்கிறது. பெற்றோரே, நீங்கள் பயப்படுவதும் அங்கலாய்ப்பதும் புரிகிறது. இரண்டு தரப்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள பாருங்கள். அப்போ பிரச்சனை குறையும். உலகம் நல்லது கெட்டது இரண்டையும் சேர்த்தே வைத்திருக்கிறது. அவதானமாக இருங்கள். நல்லதை எடுத்துக்கொள்வோம், கெட்டதை